ரம்யா, ம். எனக்கு 12 வயசுல கல்யாணத்தை பண்ணிட்டாங்கடி எங்க வீட்ல. ம். நானும் கல்யாணத்தை பண்ணின்னு இந்த ஊருக்கு வந்தேன். ம். அந்த என் மாமனார் என்ன செய்வாரு, அவர் வயசானவருமா, ம். அவர் செஞ்சதை தப்பு சொல்லல. ம். ரோட்ல உக்காந்துன்னு குளிப்பாருமா, தெருக்கான் இருக்குது இல்ல, தெரு இது குழாவுல, ம். தெரு குழாவுல உக்காந்துன்னு குளிச்சுன்னு இருப்பாரு. ம். குளிக்கும் போது ஜானகி ஜானகின்னு ஏலம் போடுவாரு. ம். நானும் நான் மாமான்ட்டு ஓடுவேன். ம். உன்ன முதுகு சொரிமான்னு சொல்லுவாரு. ம். அவரும் தாத்தா மாதிரி தான் இருப்பாரு. ம். நான் முதுகு சொரிஞ்சு விடுவோம்மா, ம். சொரிஞ்சு இந்த பக்கம் சொரிமா, இந்த பக்கம் சொரிமான்னு சொல்லிட்டு நல்லா சொரிஞ்சு கிரிஞ்சு விட்டுட்டு வருவாம்மா. ம். அந்த காலத்துலதான் அந்த மாதிரி நடந்ததுன்னா, இந்த காலத்துல மாமனார் ஜட்டிய ஒரு பொம்பளை தூக்கி சொல்றா. ம். அந்த மாதிரி செய்யலாமா? மாமனார் ஜட்டி யார பாம்பே புருஷங்காரன் ஜட்டியே எவ்வளவு துவைக்க மாட்டாளுங்க. ம். மாமனார் ஜட்டியை துவைக்க சொல்லி ம். ஒரு ஒரு கதை அது. மாமனார் ஜட்டியை துவைக்க சொல்லி அவ்வளவு சண்டை போடுறா அந்த பொம்பளை. ஏன் திடீர்னு இந்த கதையை பேச? ஏன் திடீர்னுன்னா, ஒரு சீரியல் ஒண்ணு பார்த்தமா, அழகா அழகுன்ட்டு. ம். அந்த சீரியல்ல மாமனார் ஜட்டியை துவைக்கிறதுல என்ன தப்புன்னு கேக்குறாமா அவ. ம். அது தப்பு இல்லையா அது? அப்புறம் ஏதோ ஒரு கதைக்கு அந்த பொண்ண அவங்க போலீஸ்கார புருஷன் நான் செய்யறான், அடிக்கிறான். ம். திருப்பி ஒண்ணு வைக்கிறா பாரு அந்த பொண்ணு. இது மாதிரிதான் இருக்கணும் பொம்பளை பிள்ளைங்கன்னா. யாருக்கும் அடங்காம, அதே சமயம் எந்த தப்பும் பண்ணக்கூடாது. பொம்பளை பிள்ளைங்களாம் தப்பு எந்த தப்பும் பண்ணாத. புருஷனுக்கு அடங்கிதான் இருக்கணும். ஆனா அந்த மாதிரி கேவலமான புருஷனுக்கு எல்லாம் அடங்கக்கூடாது. அவன் எதுக்கு எடுத்தாலும் கைய நீட்டுறான் அந்த பொண்ணு மேல, எதுக்கு எடுத்தாலும் கத்துறான் பைத்தியக்காரன் மாதிரி. இந்த விஜய் டிவில அது மாதிரி இந்த நாடகத்தை தான் கரெக்டா காட்டுறாங்க. ஒரு வீட்டுக்குள்ள எந்தெந்த சம்பவம் கரெக்டா நடக்குது, அடிக்கிறதா, மாமனார் ஜட்டியை துவைக்கிறதா, என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு கரெக்டா காட்டுறாங்கம்மா. மருமகளை அடிமை மாதிரி வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்கம்மா. அதெல்லாம் தப்பு தானே. உன்ன நான் நல்லாதான் வச்சுக்கிறேன், அப்ப கூட நீ என்ன திட்டிக்கினே தாங்கிற. ஆனா அந்த மாதிரி நீ அங்கெல்லாம் போய் பாக்கணும், ஒரு நாள் இருக்க மாட்டேன், ஓடி வந்துருவ.